ஒரு பாகமா எழுதக்கூடிய பாஞ்சால குறவஞ்சி இந்நாடகத்தில் என் பெயர் என்ன ஒன்றாக சொல்கிறேன் கவனமா செவிகூர்ந்து ஆலோசிக்கும் அப்படியா விட்டுங்க என் பெயர் தார்புகழ் தர்மராஜே உடனே பேட்டா கூட போகும் 1000 ரூபா கூட போவாயிரம் பேட்டா நானும் காலையில் தரேன் முகத்துல முடிச்சுக்கிறாருங்களா தர்மபுத்திரம் வந்து சொல்றீங்களே தர்மபுத்திரம் வந்து இருந்தா 10 மாதம் 3 நாள் தசிவனாடி இந்த அங்கத்தில் சுமதி வந்தாலே என் தாய் 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 எங்க அம்மா யார் தெரியுமா யார் சாமி
10 மாதம் பெற்றாலே பெற்றாங்களே எங்க அம்மா அம்மா குந்தமாதேவி குந்தமாதேவி என் சிறிய தாய் வந்தாய் வந்தாய் என்ன வளர்த்தி வாரும் செய்தி செய்தி மகனே தர்மராஜா மகனே தர்மா அப்படி என்று பெயர் வைத்தவர் என் அப்பா பாண்டு மகாராஜன் மன்னனுக்கும் புத்தி மந்தாரிக்கும் நீங்க மகனாய் பிறந்திருந்தாலும் இந்த தர்மபுத்திர மன்னன் ஒன்றி ஒருவர் பிறந்தீங்களா இல்ல உடன் பிறப்புகள் ஏதாவது உண்டா சாமி? நீங்க எத்தனை பேர் போறீங்க? 4 பேர் நாங்க பிறந்தாங்க. யாராரு? நான் ஒண்ணு, என் தம்பி செந்தலை ஒண்ணு, எங்க ஒன்னும் 2 உருண்டை 2 பேர் பிறந்தாங்க. என்ன வேலைக்கு போவாங்க சாமி? 2 பேர் ஊனமற்றவங்க, காட்டு வேலைக்கு போக முடியாது, கரும்பேட்டு வேலைக்கு போக முடியாது. லாரி வெட்டு போறான்னா கை பிடிச்சு ஓட்டுறதுக்கு ஸ்டேரிங் வேணும், ஸ்டேரிங் ஓட்டுறதுக்கு கை வேணுங்கிறாங்க. 2 பேர் ஊனமற்றவங்க. ஆனா கிணறு வெட்டுற வேலைன்னா அப்படியே செய்யணும் இருக்கிறான் சாமி. ஆமா சரி செந்தலையாம். ஆனா லட்சக்கணக்கில் போட்டு போர் பாடுறாங்க, அதெல்லாம் புகையா போயிருது. புகையா போயிருது. என் தம்பி மட்டும் கிணத்துல இறங்கி கிணறு வெட்டிவிட்டானா தண்ணீர் பார்க்காத மேல இருந்திருக்கிறதுல சாமி. ஏன் சாமி வீட்டுல இது கிணறு இருக்குதா? தனியா சாப்பிடுறீங்க? எத்தனை பார்த்தேன். எத்தனை பேர் பணம் தெரியுமா? எத்தனை பேரு?
வரைக்கும் பாண்டவர் ஐவராஜாக்கள் ஆண்டவர் ஐவராஜாக்கள். என் பெயர் தர்மராஜன். தர்மராஜன் என் தம்பி தம்பி 12,000 கஜேந்திர பலம் கொண்ட கஜேந்திர பலம் கொண்ட பீமன் இளையவன். இளையவன் இளைய தம்பி. இளைய தம்பி ஆனால் அழகமன் அர்ஜுனன் அர்ஜுனன் அதுக்கு இளைய தம்பி. அதுக்கு இளைய தம்பி சாஸ்திர கொடிவேந்தன் சாத்திரக்குடி வேந்தர் நகுலன் சகாதேவர்கள் இருவர்களும் இருவர்களும் என் தம்பிமார்கள். தம்பிமார்கள். அது மட்டுமா என் ஆசைக்கும் அன்பிற்கு பாசத்திற்குரிய புதிய அழகிய தங்கை சங்குமதி. நான் சங்குமதி ஒண்ணு அழகிய தங்கை சங்குமதி ராஜாக்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்து வளர்ந்திருந்தாலும் நீங்க என் நகரத்தை சாமி சொகுச்சோடு பெண் குடும்பமாக ஆட்சி செய்து வரீங்க. டெல்லி அஸ்தினாபுரம். டெல்லி அஸ்தினாபுரம். இந்த டெல்லி அஸ்தினாபுரம் சொல்றீங்க. இந்த டெல்லி அஸ்தினாபுரம் உங்களுக்கு மட்டும் சொந்தமா இல்ல இந்த நாட்டுக்குன்னு உங்களுக்குன்னு நேரிட்ட எதிரிகள் யாராவது இருக்கிறாங்க? நண்பா, இந்த டெல்லி அஸ்தினாபுரத்துக்கு பாண்டவர் ஐவர் மட்டுமா அப்படி என்று கேட்கிறேன். ஆமா, அதாவது டெல்லி அஸ்தினாபுரத்துக்கு என் பெரியப்பா திருநாட்டி மன்னன் திருநாட்டி மகாராஜனுக்கு 100 ஆண் மக்கள். பாண்டவர்கள் ஐவரும் பாண்டு மகாராஜனுக்கு பிறந்தவர். பாண்டு மகாராஜனுக்கு இப்படி பிறந்து வளர்ந்து சித்தப்பார் பிள்ளை பெரியப்பார் பிள்ளை அண்ணன் தம்பி கூடி வளர்ந்தா கோடி நன்மத்தானே. இந்த டெல்லி அஸ்தினாபுரத்தை விட்டு ஆரணி காலத்தில் வாழக்கூடிய காரணம் என்ன? கடவுளே சொல்கிறேன். ஆகட்டும். மண்ணுத்தம் நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். என்னது அந்த புழுக்கு போன சப்பலாம் குடு கபடி ஆடுவது. ஓ, அந்த காலத்துல சப்பலாம் குடு, இந்த காலத்துல கபடி ஆடுவது. இந்த விளையாட்டிலே பாண்டவரை ஜெயம் பெற்று வந்தோம். கண்டான் துரியன்
நாம இருவர் ஐவரும் 100 பேர் இருந்து ஆ. ஐவர் ராஜாக்கள் இருந்து ஆ. ஜெயம் பெற முடியலையே. வெற்றி பெற முடியுது. அப்படி என்று ஆ. என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தா? அரக்கரால் மாலை உண்டு செய்து ஆ. பாண்டவரை மடிக்கணும். ஆ. போகின்ற வழியில் பொய்ப்புலி, பொய்ப்புலி. நடக்கும் வழியில் லட்சுமண், லட்சுமண். போகின்ற சாதத்தில் விஷம், விஷம். படுக்கும் பாயிலே பாம்புகள், பாம்புகள். எண்ணற்ற வஞ்சகம் ஏராளம். உதிர்காந்தகம் அதற்கு ஏராளம். மாளிகையில் ஓரிரு பாண்டவரை தங்க வைத்து ஆ. புரோசன் என்ற மந்திரி விட்டு தீ வைத்தான். தீ வைத்தார். இதிலையும் செத்தார்களாம். நாங்கள் ஆயுடைய அனுகிரகித்தினால் ஆ. என் தம்பி வேவனுடைய அனுகிரகித்தினால் உயிர் தப்பித்தோம். உயிர் தப்பித்தீங்க. நண்பா, ஆ. இவர்களை எப்படி அதை மடிக்கணும், அடிக்கணும். பார்வகை நாமி ஆளணும் ஆமா. அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு ஆ. தூதரால் பகடையாட்டம். பகடையாட்டம். இந்த தர்மராஜனும் ஆ. இந்த துரியோதனனும் துரியோதனன். சாதம் சமைக்க நேரம் ஆகும். ஆ. அண்ணா தர்மநந்தனா ஆ. சற்று விளையாடலாம் விளையாடலாம். அப்படிங்கிற பகடையில உட்கார வைத்து ஆ. சந்திரமாக ஜகனியுடைய வார்த்தை கேட்டு ஆ. தூதரால் பகடையாட்டம். சூரியனால் பகடையாட்டம். இந்த பகடை ஆட்டத்திலே ஆ. ஆ. யார் ஜெயம் பெற்றார்? நான் தோல்வியடைந்தேன். ஓ, நீங்க அவஜெயம். தோல்வி அடைந்து விட்டீர்கள். ஆ. என்னென்ன வைத்து வந்து நாடில் இந்த பாண்டவர் ஆ. காணக்கு போகணும். ஆமா. ஆண்டு 12 படிக்கணும். ஆ. அக்காது மாசம் ஒரு ஆண்டு காலம் கழிக்கணும். காலம் கழிக்கிறோம். இப்படி கழித்து வந்தால் ஆ. பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு 14 தருகிறேன். அப்படி என்று சொல்ல சொல்ல. நண்பா, ஆ. நம்ம 13வது வனத்துல ஆ. ஆ. உண்ண உணவு இல்லாமல் உடுத்த ஆடை இல்லாமல் ஆ. குடிக்கு தண்ணீர் இல்லாமல் ஆ. வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து இருக்கிறீங்க. அதனால ஆ. இதுக்கெல்லாம் உறுதுணையா இருக்கிறார் என் நாயுடைய மாமன் ஆ. மாமன். பரந்தாமன். வருந்தாமல். அண்ணவரை அழைத்து ஆ. இதுக்கு தகுந்த ஆலோசனை கேட்கணும். ஆ. இருந்தாலும் ஆ. நண்பா, ஆ. ஆ. என் மனைவி பாஞ்சாலி, மனைவி பாஞ்சாலி, என் தம்பிமார்கள், தம்பிமார்கள் அர்ஜுனன், அகலோ, சகாதேவன் அனைவரு பேர் இருக்காங்க. இருக்கிறார்கள். அனைவரு பேரும் அண்ணா அழைத்தார் என்று ஆ. அது சீக்கிரம் அழைத்தலாம். அப்படியே அழைத்து வருகிறேன். ஆ. சென்று வென்று வாருங்கள்.